மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர், சக்ராம்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், திருச்செங்கோடு தாலுக். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த 9/12/2024 இன்றைக்கி நடந்த அரையாண்டு பொதுத் தேர்வு நாமக்கல் மாவட்டத்தினுடைய வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குது, அப்போ இந்த வினாத்தாள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வினாத்தாள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வினாத்தாள் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் 14 வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 14 வினாக்கள் 6 வினாக்கள் நம்மளுக்கு உள் வினாக்களாக கொடுத்துருக்குறாங்க, அதாவது இன்டீரியர். அப்போ அந்த இன்டீரியர் கொடுத்துருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு புக் பேக் புத்தக வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தக வினாக்கள்லையுமே விடைகளுடைய குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புத்தகத்தில் நம்மளுக்கு அந்த விடைகள் வரிசைகள் மாற்றி கொடுத்துருப்பாங்க, சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல்ல நம்மளுக்கு இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், இத்தொடரில் உணர்த்தும் பண்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு புத்தக வினா தான், இயல் 5 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனுடைய விடை நம்ம பார்த்தோம்னா முரண் பண்பு அப்படின்னு இருக்கும். இந்த முரண் பண்பு அப்படிங்கிறது நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், புத்தகத்தில் 3வது விடை குறிப்பாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வினாத்தாளில் கொடுத்தது பாருங்கள், முதல் விடை குறிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம புத்தக வினாக்களை எல்லாமே விடைகளை மாற்றி விட்டுருக்குறாங்க இல்லையா. குறியில் ஆவில் இருக்கிறது, நெடில் ஈலையும் நெடில் ஈயில் இருக்கிறது, நெடில் ஆவுலையும், இந்த மாதிரி குறிப்புகளை மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கும்போது அந்த ஆப்ஷனை மட்டும் படிக்காமல் விடையோடு சேர்த்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் நம்மளால் பண்ண முடியுமோ. அதை தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உவா உறவந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை ராமன் சுக்ரீவன். இது இயல் 3ல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவும் புத்தக வினா தான். அதுலேயும் விடை நம்மளுக்கு புத்தகத்தில் 3ஆவதாக கொடுத்துருப்பாங்க, இங்கே 2ஆவதாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 3வது கேள்வி, வெண்பாவிற்குரிய ஓசை அப்படின்னு சொன்னால் செப்பலோசை. இது இயல் 4ல் நம்மளுக்கு உள் வினாவாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 4வது கேள்வி, குழிமாற்று என்ற துறையோடு தொடர்பில்லாத எந்த துறையோடு தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணிதம் அப்படிங்கிறது. இது இயல் 4ல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு புத்தகத்தில் இது 2ஆவதாக கொடுத்துருப்பாங்க, இப்போ 3ஆவதாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி, நம்மளுக்கு இது உள் வினா மாதிரி தான், ஆனால் புத்தக வினாக்களில் இது இருக்குது. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்வியில் நம்மளுக்கு எது அடிகோட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பொய்யா வானம் அப்படிங்கிற வார்த்தையை அடிகோட்டு கொடுத்து இதுக்கு இலக்கண குறிப்பு கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதே கேள்வியை இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புத்தக வினாவே புது பெயல் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ எப்போவுமே கேள்விகளை முதல்ல தெளிவாக படித்தோம்னா தான் அதுக்குண்டான விடைகளை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ இந்த கேள்விக்கு உண்டான விடை பண்பு தொகை அப்படிங்கிறது. இது இயல் 2ல் நம்ம கொடுத்துருப்பாங்க. அடுத்த 6வது கேள்வி, அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது இயல் 6ல் நமக்கு கொடுத்துருக்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன். இது புத்தக வரிகள். அந்த புத்தக வரிகள்லாம் படித்தோம்னா தான் இதுக்கெல்லாம் நம்ம விடை கண்டுபிடிக்க முடியும். இந்த கேள்வி இருக்கக்கூடிய பேராவில் இதே மாதிரி இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது. அப்போ அந்த பேராக்கள்லாம் தெளிவாக படிச்சிங்கன்னா இது மாதிரியான கேள்விகளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், விடை தாராளமாக எழுத முடியும். அது தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 7வது கேள்வி, இந்த கேள்வி நம்மளுக்கு இயல் 1ல் தான் இருக்குது. ஆனால் இதை தெளிவாக பாருங்கள், நம்ம புத்தகத்தில் இந்த கேள்விகளுடைய வரிசை வேறு மாதிரி இருக்கும். இப்போ வினாத்தாளில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரிசை வேறு மாதிரி இருக்குது. அப்போது நீ விடைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் போயிருந்தீங்க, அந்த குறில் ஆ, குறில் நெடில் ஆ, குறில் ஈ, நெடில் ஈ அப்படின்னு மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளால் பதில் எழுத முடியாது. அப்போ இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு விடை நம்மளுக்கு நெடில் ஈ அப்படிங்கிறது. இது இந்த மாதிரியான பொறுத்துகவை கூட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றி விட்டுருக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் 8வது கேள்வி, சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 8ல் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது திண்டிவனம் அப்படிங்கிற விடை. அதுக்கப்புறம் இயல் 9, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 3ல் இலக்கண பகுதியில். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தவறான இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க உள்வினா. அப்போ அந்த 3வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை ஃபுல்லாக முழுவதுமே நீங்கள் வரிக்கு வரி படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கேள்வி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி ஒருமை பன்மை வேறுபாடு, வாக்கியம் சரியான முறையில் அமைக்க தெரிஞ்சிருக்கணும்.
இதெல்லாம் தெரிஞ்சதுனா மட்டும்தான் இந்த விடைக்கு இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எழுத முடியும். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பாரு. இதுவே புத்தகத்தில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே தவறாக கொடுத்துருப்பாங்க, மாற்றி கொத்தி தின்றன அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பறவைகள் அப்படிங்கிறத தூக்கிவிட்டு பறவை அப்படின்னு ஒருமையில் கொடுத்துட்டு ஒருமையில் முடிச்சுட்டாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. இதை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரியான கேள்விகளை நமக்கு வந்திருக்குது. அடுத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொது வினா. இப்போ பாருங்கள், முதல்ல அஞ்ஞாடி பூமணி அப்படிங்கிறது இயல் 2லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி சாய்வு நாற்காலி இது தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆனால் அந்த இடத்துல இறையன்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே கோடைமலை சாந்தாதத்து 8வது இயல், முதல்கள் உத்தம சோழன் இது 2வது இயல். அப்போது 3வது இயல் 4வது இயல் அப்படின்லாம் கொண்டு போய் நம்மளுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, எல்லா இயலில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளை கொண்டாந்து நம்மளுக்கு கலந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம தெளிவாக தலைப்பு, தொகுப்பு, ஆசிரியர் பேர் இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா தான் இந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் எழுத முடியும். அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11, முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று 1 கதை வடிவிலான வடிவமுடையது, கூற்று 2 பெரிய எழுத்து புத்தகம் என்னும் அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு விடைகளை மாற்றி விட்டுருக்குறாங்க. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி என்பது தான் சரியானது. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இயல் 3ல் 12வது கேள்வி கொடுத்துருக்குறாங்க. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே, இதுவும் புத்தக வரி. இந்த வரி குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. இப்போ இதில் நிறைய இயல் 3ல் நம்மளுடைய குடும்பத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய மேற்கோள்கள் வரிகள் இருக்குது. அந்த வரிகள் எந்த நூலிருந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இயல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா நம்மளுக்கு பொது தேர்வுக்கு நமக்கு கட்டாயம் கை கொடுக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 13, திண்ணியர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மன உறுதி உடையவர். இது எல்லாமே நம்மளுக்கு விடைய சஃபல் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணிங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 14வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, அவன், அவள், அவர் என்பது எதனுடைய தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பதிலீடு பெயர்கள். இது நம்மளுக்கு இயல் 2ல் இருக்குது. இந்த இயல் 2ல் நமக்கு புத்தக வினாக்களாக தான் கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தில் பொறுத்துக கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுத்துகையில் 4 கேள்வி இருக்கும். அந்த 4 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி நமக்கு கொண்டாந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி 1 மார்க்குகள் நீங்கள் தெளிவாக 14க்கு 14 வாங்கணும் அப்படின்னா முதல்ல புத்தக வினாக்கள் படிக்கணும். புத்தக வினாக்கள் படித்தாலுமே நம்ம எப்போவுமே அந்த விடை குறிப்புகளில் அந்த நெடில் ஆ, நெடில் ஈ அப்படிங்கிறது மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் விடையோடு சேர்ந்து மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் இது முழு மதிப்பெண் வாங்க முடியும். அதேமாதிரி புத்தக வரிகள், தலைப்பு, தொகுப்பு, ஆசிரியர் பேர், இலக்கண பகுதிகள் இது எல்லாமே படிச்சிங்கன்னா மட்டும்தான் முழு மதிப்பெண் வாங்க முடியும். அதை தெளிவாக பார்த்துங்க பப்ளிக் எக்ஸாமில். அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் வினாக்கள். முதல்ல நமக்கு செய்யுள் பகுதி கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 கேள்வி கொடுத்து நம்மளுக்கு 3 கேள்வி எழுத சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கேள்வி நம்மளுக்கு உள் வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க 8வது இயல்லேருந்து. அப்போ எல்லாமே சுலபமான கேள்விகளாக தான் இருக்குது. அது தெளிவாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு உரைநடை பகுதி 19வது கேள்வி பாருங்கள், புத்தக வினாக்கள் தான், புத்தகத்துக்கு பின்னால் இருக்கிறது தான். ஆனால் அதை கொஞ்சம் விளக்கமாக கேட்டிருக்கிறாங்க. நடை இயல் அப்படிங்கிறது நம்ம புத்தக வினாக்கள் படிச்சிருப்போம். அப்போ அதையே நம்ம கொஞ்சம் விரிவாக்கமாக எழுதினோம்னா இதுக்கு உண்டான விடை. அதுக்கப்புறம் 20வது கேள்வி பாருங்கள், அக்காலத்து கல்வி முறையில் மனநல பயிற்சிக்கு உதவிய நூல்கள். இது 4வது இயலில் நம்ம கொடுத்துருப்பாங்க. புத்தக வினாக்கள் தான் அதிகம் இது கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் 21, படத்தொகுப்பு என்றால் என்ன, இயல் 6லேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இயல் 6ல் நமக்கு நிறைய இன்டீரியல் உள்வினாக்கள் நிறையா இருக்குது. அப்போ அதெல்லாமே தெளிவாக படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிவு 3 மொழிபெயர்ச்சி பகுதி. இதில் 9 கேள்விகள் இருக்கும். 7 கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுதணும். அதில் 22வது கேள்வி பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்கிறாங்க. கண்டான், ஈந்த. பெரும்பாலும் நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சந்தியில் மாற்றம் ஏற்படக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த மாதிரியான சொற்களும், மாற்றமே இல்லாமல் பிரியக்கூடிய சொற்களும், பகுதியில் மாற்றம் ஏற்படக்கூடிய சொற்கள், இந்த 3 முறையில் இருக்கக்கூடிய சொற்களை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே நம்மளுக்கு பொது தேர்வில் கட்டாயம் இந்த மாதிரியிலிருந்து ஒரு வினாக்கள் அல்லது 2 வினாக்கள் நம்மளுக்கு கட்டாயம் கேட்பாங்க. அதை பார்த்துக்குங்க. அதேமாதிரி 23வது புணர்ச்சி விதிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒருமையுடன், அவற்றுள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம புணர்ச்சி பொறுத்தவரையிலுமே ஒத்த விதி சொல், ரெட்ட விதி சொல் அப்படிங்கிறத வேறுபாடு படுத்தி ஒரு கேள்வி படிக்கும்போது இது ஒரு விதி வருமா 2 விதி வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அப்போ அதில் இந்த உடம்படுமை புணர்ச்சி விதி, பண்பு பெயர் புணர்ச்சி இது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே பெரும்பாலும் நம்மளுக்கு தேர்வுக்கு வந்துடும். அந்த வகையில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 24 பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படுத்தும் இரு தொடர்களை நம்ம கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் 25 பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இதில் 5 to 6 கேள்விகள் இருக்கும். அந்த 6 கேள்விகள் படிச்சிங்கன்னா கட்டாயம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதிலிருந்து நம்மளுக்கு ஒன்று வந்துடும். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு இருந்து வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறது, இதுவும் இல்லாத வினாத்தாட்களே இருக்காது. இந்த முறையில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் தெளிவாக படிச்சிங்க. அடுத்து தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. இதுவும் நமக்கு பப்ளிக்கில் கேட்கக்கூடிய பகுதிகள் தான். இதையும் தெளிவாக பார்த்துங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, இதுவும் முக்கியமானது. வல்லினம் மிகக்கூடிய இடம், மிகாத இடம், இது கட்டாயம் பப்ளிக்கில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. கலை சொல்லாக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதில் 1 புத்தக வினா கொடுத்துருக்காங்க, 1 உள்வினா கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செவி மாற்றுத்திறனாளருக்கான மாற்று வினா, அது நாம் எழுதுறதில்ல. அது எழுத வேண்டியவர்கள் எழுதலாம். பகுதி 3ல் நம்மளுக்கு 4 மதிப்பெண் வினா கொடுத்துருக்குறாங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி அதில் 4 வினாக்கள் கொடுத்து 2 வினாக்கள் நம்ம எழுதணும். அதில் 1 நம்மளுக்கு பொது வினாவாக கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் நூல் குறிப்பு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது பொதுவான செய்தி தான். அதை நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். அதில் வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் அப்படிங்கிறது 2வது இயலிருந்து இருக்குது நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இதே நம்மளுக்கு 2 மதிப்பெண் வினாலும் இருக்குது, 4 மதிப்பெண் வினாலும் இருக்குது, 6 மதிப்பெண் வினாலும் இருக்குது. அப்போ 3 பகுதியிலுமே இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணிங்க படிச்சிங்க. அடுத்து அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான். அதுக்கப்புறம் இடம் சுட்டி பொருளாக்கம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஈசன் மகன் என்றான் ஓர் ஏழையன. ஏன்னா பெரும்பாலும் இடம் சுட்டி பொருளாக்கம் ஏதாவது ஒரு கேள்விகளை நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. பொது தேர்விலே ஆகட்டும், மற்ற தேர்விலே ஆகட்டும். அப்போ இடம் சுட்டி பொருளாக்கம் நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் எல்லாம் ஒரு தடவை தெளிவாக படித்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம சிறுக மதிப்பெண்ணை நம்ம சேர்த்த முடியும். இடம் சுட்டி பொருள் விளக்கம் இல்லாத வினாத்தாள்கள் அதிகம் இருக்காது. அதனால் இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கக்கூடிய கேள்விகளை தயவு செஞ்சு தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பிரிவு 2 உரைநடை பகுதி. இதில் நம்ம 4 கேள்வி கொடுத்துருக்காங்க, 2 கேள்வி நம்ம எழுதணும். அதில் நம்மளுக்கு 1 உள்வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. நேர மேலாண்மை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 7வது இயலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 35வது கேள்வி பாருங்கள். பேரிடர் காலத்தில் தற்காத்து கொள்ளக்கூடிய மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாது. இது இப்போ மழை வெள்ள காலங்களில் நம்ம என்னென்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கேள்வி தான். இது 2வது இயலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 36 நீங்கள் ஆசிரியரான மாணவரை அன்பில் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற சைக்காலஜி கொஸ்டின். அப்போ அந்த சைக்காலஜி கொஸ்டின் பொதுவாக நம்ம ஆசிரியர் மனப்பான்மையிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம அதை எழுதுனா அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 37 சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சென்னை நகரத்தை பற்றி நம்ம எழுதக்கூடியதான். அப்போ கேள்விகள் எல்லாமே சுலபமான கேள்விகளாக தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி நம்ம பதில் எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு எழுதுங்க. ஏன்னா எந்த கேள்வி தொடணும் அப்படிங்கிற அறிவை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும், எந்த கேள்வி தொடக்கூடாது அப்படிங்கிற அறிவையும் நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். அடுத்து பிரிவு 3 மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினா. இதில் ரொம்ப சுலபமாக நம்ம கேட்டிருக்கிறாங்க. எப்போவுமே நம்மளுக்கு அணி கட்டாயம் கொடுத்துட்றாங்க. திணைத்துறை சில நேரங்களில் கேட்குறாங்க, கேட்காத கூட இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க 41வது கேள்வி. ரொம்ப சுலபமான ஒரு பகுதி, சுலபமாக 4 மதிப்பெண் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 42 வாழ்க்கை நிகழ்வு பழமொழி. இப்போ இதையெல்லாம் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே நம்ம கட்டாயம் மதிப்பெண் குறையறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அணி பொறுத்தவரைக்கும் புத்தகத்துக்கு பின்னால் நம்மளுக்கு ஒரு 4 அணி தான் இருக்கும். அந்த 4 அணி படிச்சிங்க, 4 அணி 5 அணி படிச்சிங்கனாவே கட்டாயம் 1 அணி அல்லது 2 அணியுமே நம்மளுக்கு பொது தேர்வு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி திணைத்துறை அதே மாதிரி தான். திணைத்துறையும் நீங்கள் ஒரு திணை படிச்சிங்கன்னா அதே தான் பதில் துறையிலே இருக்கும். 2 மார்க்கு 4 மார்க்கெலாம் நீங்கள் படிக்கும்போது அதில் என்ன விடை இருக்குதோ அதே விடைகள் தான் அந்த திணைத்துறை பகுதியிலையும் இருக்கும். அப்போ ஒரு பகுதியில் படித்தாவே அது 2-3 பகுதிகளுக்கு நம்ம விடை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் திணைத்துறை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு பழமொழி சுலபமாக மதிப்பெண் வாங்கக்கூடிய பகுதி. 4 தலைப்புகள் போட்டு எழுதணும். தலைப்புன்னு போட்டு நீங்கள் எந்த தலைப்பை எடுக்கிறீங்களோ அந்த தலைப்பை எழுதலாம். பழமொழி விளக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் எழுதக்கூடிய இந்த தலைப்புகளுக்கு நேரடியான விளக்கங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு பழமொழி அப்படின்னு சொல்லி தலைப்புகள் போட்டு இந்த பழமொழிக்கும் நம்ம வாழ்க்கையோட சில கருத்துக்களை ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு எழுதணும். அது தெளிவான பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நயம் பாராட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் நெடுவினா பகுதி 4. அப்போது இதில் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். அப்போ 3 பிரிவுலையுமே 2 கேள்விகள் அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கேள்விகளை நீங்கள் எழுதணும். இப்போ இதில் அறிவுடைமையின் வாழ்வின் உயர்வுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. 6வது இயலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப சுலபமானதாக ஒரு 5 குறள் அதுக்குண்டான விளக்கங்கள் எழுதுனா போதுமானது. முன்னுரை முடிவுரை போட்டு குறிப்பு சட்டம் போட்டு தெளிவாக எழுதணும்னா நம்ம முழு மதிப்பெண் வாங்கிடலாம். அல்லது கொடுத்து கவிதை எழுத அறிய வேண்டியவனவாக சுரதா சொல்லக்கூடியது.
இது நீங்கள் 10ஆம் வகுப்பில் படித்த அழகீட்டு வாய்ப்பாடை கொஞ்சம் நினைவு கூர்ந்தாவே போதும், இந்த பகுதிகளை தெளிவாக எழுதிடலாம். அது இல்லாத நீங்கள் படித்த 2 மார்க்கு இருக்குது, கவிதை வசனம் 2 மார்க் இருக்குது. அதையெல்லாம் இதுக்குள்ளே கலந்து எழுதினீங்கன்னாவே இது 6 மதிப்பெண் முழுசாக வாங்கிடலாம். ரொம்ப சுலபமான கேள்வி தான். அதுக்கப்புறம் 45வது கேள்வி, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து 3வது இயலிருந்து கொடுத்துருக்கக்கூடியது. இதுக்கும் நம்ம 2 மதிப்பெண் படிச்சிருக்கிறோம், 4 மதிப்பெண் படிச்சிருக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து தான் உள்ளார வரும். அல்லதுன்னு கூட்டு மயிலியார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது 7வது இயலிருந்து 8வது இயலிருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், அதிகமாக கேட்கக்கூடியது. இதுவும் நம்ம நிறைய 2 மதிப்பெண் 4 மதிப்பெண்ணெல்லாம் உள்ளார இருக்குது. இன்டீரியர் கேள்விகள்லாம் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் 46, பாரதியின் கடிதங்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விளக்குக அப்படிங்கிறது முதல் இயலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்விகள் அதிகப்படியான வினாத்தாள்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. அல்லது நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜி கணேசனுக்கு பொருத்தமானது. இது பிடிஏ பகுதியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. பிடிஏல இந்த கேள்வி இருக்குது. நம்மளுக்கு வந்து புத்தகத்துக்கு பின்னால் மகாநடிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நடிகர் திலகம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிடிஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அதுலேருந்து நமக்கு வரும். நம்மளுக்கு மனப்பாட பாடல் பொறுத்தவரையிலும் 7வது இயலிருந்து காய்நெல் அறுத்து அப்படிங்கிற புறநானூற்று பாடல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்போவுமே நம்ம முடியக்கூடிய குரல் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை தொடங்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு திருக்குறள் கேட்டுட்டாங்க, ரொம்ப சுலபம். அதிலே பார்த்துங்க. அப்போ நமது பள்ளியில் வந்து மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு சில கேள்விகளை தயாரித்து அரையாண்டு தேர்வில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும்தான் உள்ளார நம்மளுக்கு கேள்விகளாக வந்திருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விகளை படிச்சிருந்தாவே அவங்க இந்த தேர்வில் 80 to 90 மார்க் தாராளமாக என்ன பண்ணலாம் எடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி தான் வினாக்கள் நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கட்டாயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வினாத்தாள்களை வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மற்ற மாவட்டங்களில் இருந்தும் நம்ம நாமக்கல் மாவட்டம் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தேர்வுக்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டும் ஏதாவது ஒரு செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.